இங்க வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லு. இருக்கிற வழியில எல்லாம் போய் விடாத, வா இங்க இருந்து முதல்ல எசாவிலாம் மட்டும். முதல்ல ஒரு 50 ரூபாய் கொடுங்க குழந்தைங்களா. ஏன்னா இந்த கிளிக்கு கூட பசியா இருக்கும்ல, அதுக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கி தரணுமே. இந்த நீ கேட்ட பணம். கிளிக்கு கொடுத்தீங்கன்னா அப்ப கிளியை மெயின்டைன் பண்ற ஓனருக்கும் பசிக்கத்தானே செய்யும். அவருக்கே ஏதாவது கவனிங்க. பொறுமையா பேசாம வந்து இந்த பக்கம் நெல்லு, இதான் உனக்கு வசதியா இருக்கும். மிண்டுக்கண்ணா, இந்த நல்ல மனுஷனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு சீட் எடுத்து கொடு. ஆஹா, நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும், நல்லது செஞ்சா பாராட்டும் கிடைக்கும்னு எழுதிருக்கு. ஆஹா, அதோட பணமும் கிடைக்குமாமே. சென்று வா மகனே, உலகத்தாருக்கு நல்லது செய், உன்னை அவங்க பாராட்டுவாங்க, அதோட நிறைய பணமும் கொடுப்பாங்க. உனக்கு தான் பணம் கிடைச்சிருச்சுல்ல, இனிமே எங்களுக்கு கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா உனக்கு என்ன கவலை. வா மட்டும். இந்த வயசான காலத்துல இந்த சாலையை கடக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. எவ்வளவு வண்டிங்க வந்துட்டு இருக்கு, எவ்வளவு வண்டிங்க பந்தமயமா இருக்கு. பத்து அங்க பாத்தியா, ஒரு வயசான பாட்டியம்மா ரோட கிராஸ் பண்றதுக்காக நிக்கிறாங்க. அவங்களால முடியலன்னு நினைக்கிறேன். நாம போய் ஹெல்ப் பண்ணலாம். வயசானவங்களுக்கு நாம உதவி செஞ்சோம்னா நமக்கு வயசானதுக்கு அப்புறம் யாராவது இதே மாதிரி செய்வாங்க. பாட்டிமா, நீங்க ஏன் கூட வாங்க, உங்களுக்கு ரோட கிராஸ் பண்ண நான் ஹெல்ப் பண்றேன். அட ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுப்பா, இதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்லப்பா. அடடே பாட்டிமா, எங்கள மாதிரி ஆளுங்க உங்களுக்கு உதவி செய்யலனா வேற யார் செய்வாங்க? நீங்க கவலையப்படாதீங்க, ஒரே நிமிஷத்துல அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுறேன். அட நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா, என் கையை பேசாம வாங்கம்மா. விடுப்பா. பாத்தீங்களா, கொண்டாந்து விட்டுட்டோம். அட பாவிங்களா, நீங்க பண்ண உதவிக்கு பாட்டிமா உங்களுக்கு இனாம் தரலான்னு இருக்கேன். பாத்தியா பத்திரம், அந்த காலத்து பெரியவங்க தான் நம்மளுக்கு இனாம் தர போறாங்களா? கொடுங்க. நானே சிரமப்பட்டு